பக்கா எனக்கு டிஎம்கே பிடிக்கும். நான் அதுக்கு தான் நான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். கடந்த ஒரு மூணு வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு யூஸும் இல்லைண்ணே. அவங்க கட்சியை சார்ந்தவங்களை இப்போ ஒரு நலத்திட்டங்கள் பண்ணான்னா அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுப்பாங்க. அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது போகும். மற்ற கட்சி மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் 3வது ஆள். நான் வந்து அந்த கட்சியில் இல்லை. ஆனால் அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டேன். ஆனால் எனக்கு ஒரு யூஸும் இல்லை. அவங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னும் போது அந்த ஆட்சி எதுக்குண்ணே நமக்கு? அதாவது வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் இருக்கணும், மற்ற மக்களுக்கும் இருக்கணும். அதுதானே மக்களான ஆட்சி. அது எங்கள் தளபதி கண்டிப்பாக கொடுப்பாருன்னு அவர் மேலே முழுமையாக எங்கள் குடும்பமே நம்பிக்கை வச்சுருக்கேன். அஜித் ரசிகர் இப்போ விஜய் வந்து பிடிக்கும், அவருக்கு நாங்கள் ஓட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை இந்த மாதிரி பேசக்கூடியது அவர் உண்மையான அஜித் ரசிகர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? உங்களை அஜித் ரசிகரில் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் அவருக்கு ஓட்டு போடணும், நாங்கள் ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. அதுதான் நான் உங்களை ஃபஸ்ட்டே சொன்னேன். உண்மையாக அஜித்தை நேசித்தவங்க. நாங்கள் அஜித் வரணும்னு நினச்சோம். அம்மா பீரியட்லேயே ஒரு சீரியஸாக இருக்கிற கண்டிஷனில் அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நம்ம அரசியலில் அஜித் வருவார். உண்மைக்கு எல்லாருமே உண்மையாக அஜித் ரசிகர் எல்லாம் நினச்சோம். ஆனால் அவர் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அம்மா கூப்பிட்டாங்க, பேசினாங்கன்னு அப்படின்ற ஒரு இதில் அவருக்கு அடுத்ததில் யார் இருக்கா? தளபதி. அப்போ அடுத்தது என் தளபதி வந்திருக்காரு. ஓகே, என் தலை வரலனா கூட அவருடைய சப்போர்ட், மறைமுகமான சப்போர்ட் அவருக்கு இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு இது தானே. இப்போ நம்ம அம்மா இல்லைன்னா நம்ம அப்பா வருவாங்க. அந்த மாதிரி இந்த சின்ன அண்ணன் இல்லைன்னா பெரிய அண்ணன் வந்திருக்காருண்ணே. கண்டிப்பாக பெரிய அண்ணனுடைய பசங்களுடைய ஆதரவு சின்ன அண்ணன் கண்டிப்பாக விஜய் அண்ணனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு.